Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல சாப்டர் 3 algebra எக்ஸசைஸ் நம்பர் 3.2. எக்ஸசைஸ் குள்ள போறதுக்கு முன்னாடி அதோட கான்செப்ட் ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்கலாம். இந்த எக்ஸசைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம GCD ஆஃப் த பாலினாமியல் தான் கண்டுபிடிக்க போறோம். அதுவும் லாங் டிவிஷன் மெத்தட்ல. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பாலினாமியல் கொடுத்திருப்பாங்க. அதுல ஒன்னு நீங்க f of x னோ இன்னொன்னு நம்ம g of x னோ எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம எந்த பாலினாமியல் உங்களுக்கு டிகிரி அதிகமா இருக்கோ அதை வந்து நீங்க உள்ள டிவைடண்டா யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ உள்ள போடுறது வந்து டிகிரி வந்து அதிகமா இருக்கணும். அதே மாதிரி வெளியில போடுறதுல வந்து டிகிரி வந்து கம்மியா இருக்கணும். சோ லோ டிகிரி இதுவை வந்து நீங்க வெளியில போடணும். ஒருவேளை ரெண்டு டிகிரியும் சேமா கொடுத்திருக்காங்க, ரெண்டு பாலினாமியலும் டிகிரி சேமா இருந்துச்சு அப்படின்னா அடுத்தது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் கியூப் ஃபர்ஸ்ட் பாலினாமியல் ரெண்டுத்துலயுமே எக்ஸ் கியூப்னு இருக்குன்னா ரெண்டுமே சேமா இருக்கு. அடுத்ததுல பாத்தீங்கன்னா இங்க 2x ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க, இதுல வந்து 4x ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இதை நீங்க இன்சைட்ல அதாவது டிவைடண்டா யூஸ் பண்ணிக்கோங்க, இதை வெளியில போட்டுக்கோங்க. சரியா? சோ இப்போ அது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு ஜெனரல் ஃபார்ம் அப்படி என்னன்னு வரும்னு பாத்தீங்க அப்படின்னா f of x which is equal to g of x. அதாவது இதுதான் அதோடைய ஜெனரல் ஃபார்ம். f of x which is equal to g of x னா எப்படி வரும்னா into quotient plus remainder. ஓகேங்களா? சோ எப்போ உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 0ன்னு வருதோ அப்போ நீங்க எதை டிவைசரா யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதுதான் உங்களோட GCD. சோ இதுல எதை f of x எடுக்கிறது எதை g of x ன்னு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம். எது உங்களுக்கு அதிகமான டிகிரி இருக்கோ அதை வந்து நீங்க f of x எடுத்துக்கோங்க. எது உங்களுக்கு கம்மியான டிகிரி இருக்கோ அதை நீங்க g of x ன்னு எடுத்துக்கோங்க. சோ இப்போ நம்ம சம்முக்கு போலாம். கொஸ்டின் நம்பர் 1. சோ இதுல கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா find the GCD of the following polynomial னு கொடுத்திருக்காங்க. x power 4 plus 3x cube minus x minus 3, x power 3 plus x square minus 5x plus 3. ஸோ இதில் நம்ம வந்து ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி எப்போவுமே f of x வந்து டிகிரி அதிகமாக இருக்கிற பாலினாமியலாக நம்ம எடுத்துப்போம் இல்லையா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு டிகிரி அதிகமாக இருக்கிற பாலினாமியல். ஸோ இதை தான் இப்போ நான் f of xன்னு எடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பாருங்க இந்த பாலினாமியலில் ஃபர்ஸ்ட் x power 4 வருது, அடுத்தது x பவர் 3 வருது, அப்புறம் என்ன வரணும் ஸ்கொயர் வரணும் இல்லைங்களா? ஆனா இங்க இருக்கா? இல்ல. சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இல்லாத டேர்ம்ஸை 0வால ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கு தப்பு இல்லாம வரும். சோ 0x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இப்போ g of x. ஸோ g of x ன்னு சொல்லும் போது ரெகுலரா இருக்கிறதுனால அதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். x கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 3. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண போறோம். எப்பவுமே ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே f of x வந்து g of x விட கிரேட்டரா தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்பதான் நம்ம அதை வந்து உள்ள போட்டு டிவைட் பண்ணும்போது கரெக்டா வரும். சரி, இப்போ வந்து நம்ம இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண போறோம். இங்க என்ன கோஷன் போடணும் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதோட ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைசரையும் டிவைட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அப்ப x பவர் 4 டிவைடட் பை எக்ஸ் கியூப். பேஸ் சேமா இருக்கிறதுனால பவரை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணா போதும். அப்ப x பவர் 4 மைனஸ் 3 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ x தான் உங்களோட கோஷன்ட். இப்போ x ஆல வெளியில இருக்கிற உங்களோட டிவைசரை மல்டிப்ளை பண்ணி இங்க ஆன்சர் எழுதணும். அப்ப என்ன வரும் உங்களுக்கு? இங்க x பவர் 4ன்னு கிடைக்கும். அதே மாதிரி பிளஸ் எக்ஸ் கியூப்னு வரும், மைனஸ் 5x ஸ்கொயர் பிளஸ் 3xன்னு வரும் இல்லையா? இப்போ நீங்க சப்ட்ராக்ட் பண்ணணும்னா அடுத்த ஸ்டெப் வந்து எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணுங்க. பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸா இருந்தா பிளஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு x பவர் 4 வந்து கம்ப்ளீட்டா கேன்சல் ஆயிடும். இப்போ ரிமைனிங் இருக்கிறத வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணணும். இப்போ என்ன வரும் உங்களுக்கு? 3x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் வரும்போது 2x கியூப்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பிளஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 4x. அடுத்தது நம்ம இந்த 3யை கீழே கொண்டு வந்துக்கலாம். ஸோ மைனஸ் 3. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கோஷன்ட் என்ன போடணுன்றதையும் அதே மெத்தட் வச்சு தான் பண்ண போறோம். அதாவது இதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் 2x கியூபால வெளியில இருக்க டிவைசரை வந்து நம்ம டிவைட் பண்ணுவோம். இப்படி டிவைட் பண்ணீங்கன்னா நீங்க எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு 2 தானே வரும். அப்போ இங்க என்ன வரும்? இது பிளஸ் 2 தானே. ஸோ இங்கேயும் நீங்க பிளஸ் 2 தான் போட்டுக்கணும். இப்போ 2ஆல வெளியில இருக்க டிவைசரை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 இன்டூ எக்ஸ் கியூப் பார்த்தீங்க அப்படின்னா 2x கியூப் பிளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 10x பிளஸ் 6ன்னு வரும். இதுக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா சைன் சேஞ்ச் பண்ணணும். இது மைனஸ் ஆயிடும், இதுவும் மைனஸ், இது பிளஸ், இதுவும் மைனஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த 2x கியூப் வந்து டோட்டலாக உங்களுக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ உங்களுக்கு ரிமைனிங் இப்போ என்ன கிடைக்கும்னா 3x ஸ்கொயர் பிளஸ் 6x
மைனஸ் 9ன்னு வரும் இல்லையா? இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3x² + 6x - 9ன்னு வந்திருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா 3ஆல இது டிவைட் ஆகும். ஸோ எல்லாத்தையும் நம்ம 3ஆல டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 3ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு x² + 2x - 3ன்னு வரும். ஸோ நான் ஆப்வியஸ்லி சொன்ன மாதிரி உங்களுக்கு இங்கே 0 வந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை வந்து ஜிசிடியாக கன்சிடர் பண்ண முடியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 0 வரல. அதுக்கு பதிலாக நமக்கு என்ன வந்திருக்குன்னா x² + 2x - 3ன்னு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஜிசிடி கிடையாது. அப்போ இதை மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ திரும்பவும் f(x) g(x) எடுத்து டிவைட் பண்ணணும். இப்போ எது f(x)ன்னு எடுக்கணும்னா உங்களோட x³ + x² - 5x + 3 நம்ம டிவைசரா யூஸ் பண்ணோம் இல்லையா? அதுதான் இப்போ நம்ம f(x) எடுக்கணும். அப்போ g(x) எதா எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா x² + 2x - 3 இதை இப்போ g(x) எடுக்கணும். இந்த ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி 0 வந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம இதை ஜிசிடி அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை டிவைட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் கோஷன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ரெண்டு ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ x³ / x². ஸோ இது பண்ணோம்னா நமக்கு xன்னு தான் கிடைக்கும். அப்போ மேலே நம்ம xன்னு போட்டுக்கலாம். இப்போ xஆல வெளியில் இருக்க டிவைஸரை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே இப்போ x³ வரும் ப்ளஸ் 2x × x 2x² - 3xன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ சப்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தோட சைனையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது மைனஸ், அகெயின் இதுவும் மைனஸ், இது வந்து ப்ளஸ். இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே -x² வரும், இங்கே -2x + 3. ஸோ 3 கீழே இறக்குவோம் இல்லையா? ஸோ 3 இறக்கியாச்சு. இப்போ அடுத்தது இங்கே என்ன போடணுன்றதையும் நம்ம அப்படியே தான் கண்டுபிடிப்போம். மைனஸ் இருந்தால் நீங்கள் மைனஸை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ -x² / x² நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு -1ன்னு கிடைக்கும். இப்போ உங்களோட கோஷன்ட் பார்த்தீங்க அப்படின்னா -1. ஸோ இப்போ -1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ -x² - 2x + 3ன்னு வரும். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது வந்து ப்ளஸ், இதுவும் ப்ளஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகிடும். இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா டோட்டலாகவே உங்களுக்கு கேன்சல் ஆகிடும் இல்லையா? x² கேன்சல் ஆகிடும், 2xம் கேன்சல் ஆகிடும், 3யும் கேன்சல் ஆகிடும். உங்களோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0ன்னு கிடைக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எப்போ உங்களுக்கு ரிமைண்டர் 0 வருதோ நீங்கள் எதை g(x) எடுத்திருக்கீங்களோ அதுதான் உங்களோட ஜிசிடின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு 0 வந்துட்டதுனால நம்மளோட ஜிசிடி என்னன்னு பார்த்தீங்கன்னா x² + 2x + -3 அப்படின்னு போட்டு ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.